அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. திஸ் இஸ் கால்டு SPB 50 த கிராண்ட் வேர்ல்ட் டூர். பெருசா படிப்பறிவு கிடையாது, செம்ம மக்கு. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்கு, ஆந்திரா மெட்ரிகுலேஷன் இருக்கு, சேர்றாரு, சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. யாரு அப்படி இப்படின்னா வந்து அஜித் என் பேரு. A big hi to all Net TV for you viewers. My name is SP Charan. So நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டது வந்து சரண்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு துராயமா ஒரு ஐடியா இருக்கும் நான் யாருன்னு. அப்படி தெரியாதவங்களுக்கு என் பேர் SP சரண், எங்கள் அப்பா பேர் SP பாலசுப்ரமணியம். ஒரு பாடகர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர். ஒரு ஃபாதரா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது which you might not know. அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்லக்கூடியது. சின்ன வயசில் நாங்கள் வந்து அவ்வளோவா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த காலகட்டத்தில். லேட் 70s டு கிட்டத்தட்ட 90s வரைக்கும். நடுவில் 88 நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன் நான் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ கூட அவ்வளோவா வாய்ப்பு கிடைக்கல. இந்தியாவில் இருக்கும்போது சின்ன வயசில் செகண்ட் சண்டே மொத்த இண்டஸ்ட்ரி ஹாலிடே இருக்கும். அந்த சண்டே அன்னைக்கு வி கெட் அ சான்ஸ் டு படத்துக்கு போகிறதோ இல்லைனா ஸ்விம்மிங் கூட்டு போவார். சும்மா அப்படி அந்த காலத்தில் நம்ம சென்னையில் என்னெல்லாம் இருந்தது அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு, சினிமா அண்ட் ரொம்ப எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா வந்து ஸ்விம்மிங் போகிறது தான் அவரோட. ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் என்ஜாயபிள் திங். எந்த விஷயத்துலையுமே வந்து எங்களுக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது. ஏதாவது குறை வச்சிருந்தா நாங்கள் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் எங்கள் தாய் தந்தையார்களுக்கு. பட் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இல்லை, இது வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்டது கிடையாது. கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கும். அவருடைய கரியர் கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50வது வருஷம் கம்ப்ளீட் ஆகி 51வது வருஷம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆக்டிவாக பாடிக்கிட்டு இருக்காரு, காட் வில்லிங். இதை வந்து கமெமரேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு 3 வருஷமாக வந்து நான் பிளான் பண்ணி ஒரு வேர்ல்ட் டூர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆகஸ்ட் 2016 நாங்கள் ஆரம்பித்தோம். டொராண்டோவில் ஃபஸ்ட் ஷோ பண்ணோம். அதுக்கப்புறமா மலேசியா, துபாய், சிங்கப்பூர், நடுவில் ரஷ்யா கூட பண்ணியிருந்தோம். ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த SPB 50 வேர்ல்ட் டூருக்கும் சரி, எனக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் முறையாக ஒரு இந்தியன் வந்து கிரெம்லின் பேலஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி MS சுப்புலட்சுமி அம்மா வந்து கிரெம்லின் பேலஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு கவர்மெண்ட் உடைய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வந்து MS அம்மா வந்து பாடியிருக்காங்க. அண்ட் அப்போ வந்து அது USSR இருந்தது. இட் வாஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ ரஷ்யாவாக மாறினதுக்கு அப்புறமா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா முதல் இந்தியன் டு பெர்ஃபார்ம் இன் கிரெம்லின் பேலஸ், அதுவும் ஒரு கமர்ஷியல் நிகழ்ச்சி, டிக்கெட் வச்சு விற்று நடத்தின ஒரு நிகழ்ச்சி. முதல் முறையாக ஒரு இந்தியன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அது அப்பா தான். ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ரஷ்யாவுக்கு சார்ந்த நிறைய தமிழ் சங்கம் மக்களும் சரி, இந்தியன் பிஸ்னஸ் அசோசியேஷன் IBA அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. கனவுல கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரஷ்யாவில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்பாவுக்கு 50வது வருஷத்துக்கு நான் அவர் கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்கலாம். எனக்கு கோஇன்சிடென்ட்லி எனக்கு 20 வருஷம் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகி, ஸோ அவர் 50 வருஷத்தில் வந்து கிரெம்லின் பேலஸில் பெர்ஃபார்ம் பண்ணார்னா நான் 20 வருஷத்துலேயே வந்து சாதிச்சிட்டேன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு பெருமை எனக்கு. நான் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு இல்லை, அப்பாவுக்கு இந்த மாதிரி கிரெம்லின் பேலஸில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. சிங்கப்பூர் கடைசியாக முடிச்சதுக்கு அப்புறமா வி ஜஸ்ட் ஃபினிஷ்ட் அப் தி US டூர். 14 ஷோ பண்ணியிருந்தோம். எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸில் இருந்து. டோட்டல் ஆல் 14 ஷோஸ் வர் அ கிராண்ட் சக்ஸஸ். அண்ட் அப்பா இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. நான் முழுக்க டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி டூர் ஃபுல்லத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணது நான். அண்ட் அங்கே பினாக்கின் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி ராஜேஷ் அவர் வந்து அங்கே நேஷ்னல் ப்ரமோட்டராக இருந்தார். அண்ட் அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து அவருக்கும் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நடந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு ராஜேஷ் அண்ட் அப்பாவுடைய கோஆப்ரேஷன் ராதர். அண்ட் சித்ராம்மா இருந்தாங்க, SP ஷைலஜா இருந்தாங்க, நான் அண்ட் ஒரு 10 பேர் ஆர்கெஸ்ட்ரா. It was a very humbling experience, if I may say. And அடுத்தது நாங்கள் we are still negotiating with the whole of Europe.
ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் இன்னும் மிடில் ஈஸ்டில் வந்து இன்னும் ஒரு 3-4 கண்ட்ரீஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸ்டில் நெகோஷியேட்டிங் வித் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான் அண்ட் ஹாங்காங். ஹோப்ஃபுல்லி இந்த இயர் எண்டுக்குள்ளே முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். இல்லைனா இட் மைட் ஸ்பில் ஓவர் டு 2018 ஆல்சோ and looking forward to a lot of world tours with them. This whole commemoration of SPB 50 was to celebrate SPB's songs. It was irrelevant of which music director, because SPB had sung for so many music directors from MS Vishwanathan Ayya, KV Mahadevan, Dakshinamurthy sir, and this is only, I am talking only in Tamil, but in other languages also, Kannada, Telugu, a bit in Malayalam and Hindi. These are the popular languages that I am mentioning. Other than that, then we have the Tulu, Badaga, Bengali, Marathi and all of these languages. It was more of a representation of SPB's songs that we wanted to do in all languages. So we had to, instead of looking for இந்த ரெகுலராக நம்ம பாடுற பாடல்கள் மட்டும் இல்லாமல் த மோஸ்ட் பாப்புலர் பாடல்கள் இப்போ நம்ம ரேடியோவில் போடுறதா இருக்கட்டும், சரி டிவியில் இருக்கட்டும், அதை மட்டும் இல்லாமல் தேடி எடுத்து நிறைய பாடல்கள், அந்த காலத்தில் ஹிட்டான பாடல்கள் ஆனால் நம்ம மறந்து போன பாடல்கள் நிறைய வந்து இப்போ இருக்கிற புது ட்ரெண்டில் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அந்தந்த படம் அந்த பாப்புலராக இருக்கும், அந்த படம் ஓடிட்டு இருக்கிற காலகட்டத்து வரைக்கும் அந்த சாங் பாப்புலராக இருக்கும். அப்புறமா இன்னொரு ஆல்பமோ இன்னொரு படமோ வரும் அண்ட் அந்த சாங்கை மறந்துடுவோம். அந்த மாதிரி மறந்து போன நிறைய ஒரு பாடல்களை வந்து அந்த ரிசர்ச்சே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம் ஆச்சு. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து நிறைய செட் பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் பார்த்து we had to design songs like that. and கிட்டத்தட்ட ஒரு ஷோக்கு முதல்ல நான் லிஸ்ட் போடும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 800 to 1000 சாங்ஸ் வரைக்கும் எனக்கு கிடைச்சது. ஐ மீன் திஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பாப்புலராக, ஐ மீன் ஆடியன்ஸ்க்கும் என்ஜாயபிளாக இருக்கும், ஒரு ஃபுட் டேப்பிங் சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணால் ஒரு சாங்ஸ் மட்டுமே வந்து ஒரு 1000 சாங்ஸ் வரைக்கும் வந்து இது டியூட்ஸு, சோலோஸு, கமெடியனுக்கு பாடின சாங்ஸாக இருக்கட்டும், பேத்தாஸாக இருக்கட்டும், பெரிய ஹீரோஸ்ன்னு பார்க்கணும், எந்த மியூசிக் டைரக்டர், எந்த லிரிக் ரைட்டர், இதெல்லாமே வந்து ஐ ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் ரீசர்ச். பிகாஸ் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரோட ரெப்ரசன்டேஷனும் இந்த SPB 50ல் இருக்கணும். ஏன்னா அத்தனை மியூசிக் டைரக்டர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months எடுத்து க்ளோஸ் டு 800 to 1000 சாங்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்னென்ன சாங்ஸ் பாடணும் அப்படின்னு வந்து டு பிக் தட் 25 songs வாஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஒரு 3.5 மணி நேரத்தில் வந்து ஒரு 24 to 26 பாடல்கள் வந்து பாடலாம். இந்த பேச்சு இருக்கட்டும், சிங்கர்ஸ் வர்றது போகிறது இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 24 to 26 songs வந்து பாடலாம். ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே வந்து இந்த 24 பாடல்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இட் வாஸ் ஒரு 3 நாள் ப்ராசஸ். அதில் வந்து மல்டிலிங்குவல் ஷோஸாக இருந்துச்சுன்னா இத்தனை தெலுங்கு இருக்கணும், இத்தனை தமிழ் இருக்கணும், அப்பா இத்தனை சோலோ பாடணும், இத்தனை டியூட் அதில் இருக்கணும், சித்ரா அம்மாவுக்கு இத்தனை சாங் வரணும், SP ஷைலஜாவுக்கு இவ்வளோ சாங்ஸ் வரணும், இப்படி கால்குலேட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி ஒரு தெலுங்கு வந்துச்சுன்னா ஒரு தமிழ் வரணும், அதுக்கப்புறமா ஒரு ஹிந்தி ஒன்று வரணும், நடுவில் ஒரு கன்னடா ஒன்று போடணும். ஸோ இட் வாஸ் a lot of a technical brainstorming session that goes on. இந்த US tour ஃபுல்லாத்தையும் வந்து எங்கேயுமே வந்து we didn't have rest, at least I didn't have rest. சாட்டர்டே சண்டே ஷோ முடிஞ்சிச்சுன்னா மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே வந்து இந்த சாங் லிஸ்ட் போடுறது, ஆர்டர் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக வேலையாக இருக்கும். Thursday ஃப்ரைடே 2 நாளும் ரிஹர்சல் பண்ணுறது, சாட்டர்டே சண்டே மறுபடியும் அந்தந்த ஊரில் வந்து ஷோஸ் நடத்துறது, இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் இந்த சாங்ஸுங்கிறது வந்து we did look for a lot of different types of songs and also very popular numbers. இந்த காலத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், TR சாரோடைய சாங்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் 80s வந்து மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள் அந்த காலத்தில். இப்போ அவ்வளவா வந்து நம்ம கேட்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் that we had to take. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ there were classical numbers, peppy popular numbers and romantic numbers. So it was a pleasant surprise. எங்களுக்கு என்னன்னா வந்து
நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், நம்ம சாங் லிஸ்ட்டை போடுறோம், நம்ம பாட போகிறோம், நம்மளுக்கு என்ஜாயபிளாக இருக்கும் பாடுறதுக்கு. இது மக்கள் வந்து எப்படி ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஷோஸ் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் சரி ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம், ட்ரை பண்ணோம். அப்படி இல்லை, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து we can always shift to the popular numbers. ரேமான் சார்தும் சரி, ராஜா சார்தும் சரி, அது அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு we had a plan. ஒரு 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 ஃபால் பேக் பிளான் ஒன்று இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சரியில்லைன்னா வில் ஜஸ்ட் ஷிஃப்ட், இந்த சாங்ஸை தூக்கிட்டு அந்த சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாங்ஸும் ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்தோம். பட் த ரெஸ்பான்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி தட் எங்களுக்கு வந்து அந்த சான்ஸே கிடைக்கல. மறுபடியும் இந்த பாப்புலர் நம்பர்ஸ்க்கு வரலாம் அப்படின்ற வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தது. ஸோ இட் வாஸ் எங்களுக்கே ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். அண்ட் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ஆடியன்ஸ்ல இருந்து வந்த காமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சார் இதெல்லாம் இந்த சாங்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டு மறந்து போயிட்டோம். அண்ட் இட் வாஸ் வெரி நொஸ்டாலஜிக். எங்களுடைய அந்த காலம் இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த எங்கள் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் இருந்தோமோ அதெல்லாம் ஞாபகம் வந்தது எங்களுக்கு. இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஷோ அண்ட் அமேசிங் சாங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து வி ஒர்க்ட் ஸோ ஹார்ட் ஃபார். அண்ட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் ஆர் ஒன் பர்டிகுலர் ஹீரோ. இட் வாஸ் அபவுட் all the heroes, all the music directors, all the lyric writers and all the producers and directors. So ஏன்னா அப்பா வந்து இந்த 50 வருடத்துல வந்து இத்தனை பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஃபுல் உடைய ரெப்ரசன்டேஷன் இந்த டூர்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். So we are negotiating with television channels to get all this content on air. பட் அது என்ன வந்து we have so many hours of content. அது வந்து நான் எடிட் பண்ணி வைக்கிறதுக்கே எங்களுக்கே வந்து ஒரு 1 year ஆகும் போல இருக்கு. பிகாஸ் we are documenting even the travel. வெறும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ராவல் இதெல்லாமே கூட வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறதுனால வந்து the content that we have is huge. ஸோ அதனால் வந்து அதை எடிட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 6 months இருக்குது. நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேனல்ஸில். ஸோ ஏதோ ஐ திங்க் கூடிய சீக்கிரமாக வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா என் ஒர்க்கே நிறைய இருக்குது. ஈஸிலி அபவுட் இன் another 6 to 7 months. இது வந்து ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஜேர்னி ஆஃப் 50 years ஆர் த 50th year வேர்ல்ட் டூர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து எடிட் பண்ணி வி வாண்ட் டு டூ இட். யாரையும் புண்படுத்தாமல் எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்து வி வாண்ட் டு டூ இட் இன் அ டீசென்ட் ப்ராப்பர் மேனர். This is called SPB 50 the Grand World Tour. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 82, 83லேருந்து கங்கைபுரன் சார் வந்து டூர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆல் கண்ட்ரீஸ். ஸோ அப்படி பழக்கமானது வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அண்ட் அவங்க மூலமாக தான் வந்து எனக்கு மற்றவங்க எல்லாமே வந்து பழக்கமானாங்க. யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக், பவதா இவங்க எல்லாருமே அண்ட் பாஸ்கர் சார் பசங்க எல்லாருமே. பிரபு அண்ட் ஐ ஆல்மோஸ்ட் என்னை விட சின்னவனாக இருந்தாலுமே வந்து எங்கள் கரியர்ஸ் வர் ஆல்மோஸ்ட் பேரலல். நான் யூஎஸில் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து வெங்கட் பிரபு படம் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து வி வாண்டட் டு எங்களை 2 பேரையும் ஹீரோஸாக வச்சு பிரேம்ஜி டைரக்ட் பண்ணுறதா வந்து ஒரு படத்துக்கு பூஜை ஒன்று போட்டாங்க. அது டேக் ஆஃபே ஆகலை ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லலாம். ஏன்னா அது டேக் ஆஃப் ஆயிருந்ததுன்னா எங்கள் கெரியர் எங்கே போயிருக்குன்னு தெரியாது. பட் அது டேக் ஆஃப் ஆகாததுக்கு அப்புறமா வந்து கரியர் வைஸ் வந்து நாங்கள் நிறைய முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஏதாவது ஒன்று பண்ணணும் சினிமாவிலையா இல்லை வேறு ஏதாவது ஆண்டர்ப்ரனீரியலில் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அங்கங்கே பாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் அது இதுன்னு வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன். அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் சைடில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த காலத்தில் வெங்கட் பிரபு வந்து டேக் 2ன்னு ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பிச்சார், ஃபிலிம் பேஸ்ட் இங்கிலீஷ் மேகசின். அந்த காலத்தில் சவுத் இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீ ஸ்டார்டட் சம்திங் லைக் தட். அதில் வந்து நிறைய வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், எங்கள் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்துச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2 இஷ்யூஸ்க்கு அப்புறமா வந்து வி குடன்ட் மெயின்டைன் இட் பிகாஸ் வி டென்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் மனி. வி வாண்டட் டு அதுக்கப்புறமா தான் நிறைய வந்து இந்த கலாட்டா அது இதுன்னு சொல்லி நிறைய மேகசின்ஸ் வந்து we were ahead of our times அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென்
எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ சமுத்திரக்கனியை மீட் பண்ணி நான் டிவி சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது சமுத்திரக்கனி வாஸ் அன் அசோசியேட் டைரக்டர் அண்ட் அவர் வந்து எனக்கு ஒரு கதை சொல்ல நான் வந்து அது அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி இந்த கதை ஒன்று இருக்குது நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் 2002 நான் ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ சமுத்திரக்கனி கிட்ட நான் கேட்கும்போது இப்போ யார் ஹீரோவாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தென் ஹீ செட் எனக்கு யாரும் பெரிய பேர் எதுவுமே வேணாம், நீயும் வெங்கட் பிரபுவும் எனக்கு பண்ணணும் அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஏதோ ஹீரோஸை வச்சு படம் பண்ணலாம், படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சமுத்திரக்கனியில் என் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது வச்சோம்னா நம்ம வி கேன் நாட் அவங்களுக்காக கதை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் 2 பேர் பண்ணால் வந்து இதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரபுவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு நடிக்கிறியா அப்படின்னும் போது ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னா. யூஸ்வலாக நம்ம சினிமாவில் வந்து ஐதீகம் என்னன்னா வந்து ப்ரொடியூசரே வந்து நடிக்கிறான் அப்படின்னும் போது அவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு அந்த வந்து எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வரல, என் வந்து நான் ப்ரொடியூசராக வரணும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக வரணும்னு எனக்கு அந்த நோக்கம் இல்லை. ஸோ 2 கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ல இதுல வந்து யாரு நல்லவன் எவன் கெட்டவன் நடிப்பான் அப்படிங்கறது வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஓடிச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ப்ரொடியூசரா ஐ ஹேட் டு புட் மை ஃபுட் டவுன் அண்ட் சே ஐ எம் சாரி பிரபு, நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு, நீ தான் ஹீரோவா நடிக்கிற, நான் அந்த வில்லன் கேரக்டர் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா இட் வாஸ் ஒத்துக்கிட்டு அண்ட் வென் ஐ சீ த ஃபிலிம் இப்போ தெரியுது இந்த காஸ்டிங் வந்து பிரபு தவிர என்னால் அந்த 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 அளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. அந்த இன்னசென்ட்டாக நடிக்கிறது வந்து பிரபு சூப்பராக நடிப்பான், இன்னசென்ட்டாக நடிக்கிறது வந்து பிரபு சூப்பராக நடிப்பான், நோட் த பாயிண்ட். ஸோ அது வந்து பிரில்லியண்ட்டாக வந்து நடிச்சிருந்தான். அது படம் பெருசாக போகல, ஓகே இட் வாஸ் ஃபைன். எங்களுக்கு ஆர்டிஸ்டாக பேர் வந்துச்சு, சமுத்திரக்கனிக்கு டைரக்டாக பேர் வந்துச்சு. ஸ்டேட் அவார்டு 2 ஸ்டேட் அவார்டு ஜெயித்தோம். தட் வாஸ் த சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட். ஏதோ ஒரு ஆதரவு இருந்துச்சு, ஒரு ரெக்கக்னிஷன் வந்தது, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்றது. அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணலாம், ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம், ஒரு பெருசாக போகலாம், சின்னதாக ஒர்க் அவுட் ஆகல பெருசாக பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட் மழையில் கூட வந்து ஐ ஹேட் வெங்கட் பிரபு ரோப்ட் இன். ஒரு கேரக்டருக்கு வந்து அவன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ராட் ஹிம் இன். அதுவும் ஓகே, இட் வாஸ் ஜெயம் ரவி, ஸ்ரீயா சரணை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் தமிழில் ஒரு லீட் ஹீரோயினா. ஜெயம் ரவியோட ஐ திங்க் 4th film ஐ திங்க் இட் வாஸ். கமர்ஷியலாக இட் வாஸ் நைஸ் பட் ஃபைனான்ஷியலாக இட் டிடன்ட் ஒர்க் மச். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது வந்து இந்த நடுப்பில் வந்து நாங்கள் வி வர் ஆல் பிளேயிங் கிரிக்கெட் ஆன் ரோட்ஸ். கிரவுண்ட்லலாம் போய் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டு, ஃப்ளட் லைட் மேட்சஸ் இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருப்போம். எப்போ எனக்கு வந்து தோணுன ஒரு லைன் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கிற இந்த பசங்க வாழ்க்கையை வச்சு ஒரு படம் பண்ணணும், கிரவுண்டில் இல்லை கிரவுண்டை விட்டு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும் பிரபு அப்படின்னு ஒரு சென்னை 28க்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நான் கொடுத்த ஒரு ஐடியா. ஸோ இந்த மழை ப்ராஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பிரபு கேம் டு மீ அண்ட் செட், அண்ணா என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் வந்து கதையை கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, யார் வச்சியாவது டைரக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொன்னார். அது சென்னை 28 கிடையாது, வேற ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பட்ஜெட் போடும்போது இட் வாஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். அப்போ பிரபு கிட்ட சொன்னால் சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் பிரபு, ஏதாவது கதை இருந்தால் சொல்லு அப்படின்னும் போது இந்த லைன் ஞாபகம் இருக்காங்க நீங்கள் சொன்னது, அதை வேணால் நான் டெவலப் பண்ணி நான் சொல்கிறேன், அந்த கிரிக்கெட் மேட்ரு, அந்த பசங்களுடைய மேட்ரு அப்படின்னு. ஓகே சொல்லிப்பாரு அப்படின்னா. தென் ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு வந்து ஹி கேம் அப் வித் ஸ்கிரிப்ட். ஒரு ஜெனரிக்காக ஒரு லைன் வந்து என்கிட்ட சொன்னார் பிளாட். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். காமெடி வந்து அந்த டைலாக்ஸில் அவர் நரேட் பண்ணும்போதே வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னி. ஸோ எனக்கு தோணுச்சு இந்த கதையை யாருக்காவது கொடுத்து அவங்கள டைரக்ட் பண்ண சொல்லி இதெல்லாமே வந்து ஏதாவது சொதப்பிக்க போகுது, நீயே டைரக்ட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னா பிரபு கிட்ட நான் வந்து ஐ ஹேட் டோல்ட். அப்போ வந்து ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தார், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே நம்மளாம் இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணலாம், நம்ம இருக்கோம், ஸ்கிரிப்டில் இருந்து நம்ம டைட் பண்ணிக்கிட்டு பேப்பர் ஒர்க்லாம் பக்காவாக பண்ணிட்டோம்னா தென் வி ஷுடன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம், ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வி ப்ரொசீடட் அண்ட் தட் மேட் ஹிஸ்ட்ரி. அண்ட் நவ் யூ நோ வேர் வெங்கட் பிரபு இஸ். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து டெய்லி பேசிக்கலன்னாலும் எப்போவாவது மீட் பண்ணும்போதோ இல்லை எப்போவாவது ரேண்டமாக ஃபோன் பேசும்போதோ இத்தனை நாள் கேப் விட்டு போச்சு அப்படிங்கிறது வந்து எங்கள் 2 பேருக்குள்ள இல்லை.
we maintain that relationship. We wish well for the both of us. ஒருத்தர் வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணிப்போம் whatever work they do. அதே மாதிரி தப்பு ஏதாவது நடந்துச்சுன்னா கூட வந்து ஒருத்தர் நாங்களே கண்டிப்போம். அவன் பண்ண ஒரு சில படங்கள் எனக்கு பிடிக்காம இருந்தது, நான் டைரக்டா அவன்கிட்ட சொல்லுவேன். நான் பண்ண ஒரு சில படங்கள் அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கு, அவனை என்கிட்ட டைரக்டா சொல்லுவான். இங்க வந்து ஏதோ ஒளிவு மறைவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. we are friends and brothers, and எங்களுக்குள்ள நாங்களே வந்து we comment about each other's work, and that's how healthy our relationship still is, and I still wish and hope that this will prolong for quite many. Around 86, 87 அந்த டைம்ல வந்து பெருசா படிப்பறிவு கிடையாது, செம்ம மக்கு. என்னை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாத எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்குது, ஆந்திரா மெட்ரிகுலேஷன் இருக்குது, டைரெக்டாக 10th வந்து ஆந்திரா மெட்ரிக் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருந்திருக்கு. இன் மிடில் ஆஃப் த செமஸ்டர் கம்ஸ் this one handsome young chap. வந்த உடனே இன்ஸ்டன்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரிவா எங்கள் பெஞ்ச்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி மீ அண்ட் another friend of mine அங்கே மீட் பண்ணதான் ஃபிரோஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து we became very thick friends. And then this boy comes in the middle of the semester, வந்து சேர்றாரு, சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. யாரு அப்படி இப்படின்னா வந்து அஜித் என் பேரு அப்படி இப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு we were very close friends. செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாரு அந்த வயசுல அவரு. என்கிட்ட இன்னும் வந்து அந்த ஹால் டிக்கெட் போட்டோஸ் எல்லாமே கூட இருக்கணும் எங்கேயோ சம்வேர். 10th ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய வாழ்க்கை எங்க போகும்னு யாருக்கு அந்த காலத்துல தெரிஞ்சிருக்குது. பட் வெரி ஸ்மார்ட் சாப். வீட்டுக்கெல்லாம் வருவாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மூர்த்திஸ்ல இருக்க அந்த ஃபிரோஸ், நானு, அஜித் 3 பேரும் வந்து we were so thick by the end of the year when we were going to Visakhapatnam to write exams. ஆந்திரா மெட்ரிக் எழுதுறதுக்காக வெரி க்ளோஸ். எங்க சித்தப்பா வீட்டில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். 3 பேருமே வந்து தங்கிட்டு இருந்தோம். 57th ஃபிலிம் வந்து அஜித் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிரேட், தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இப்போவும் எங்கேயாவது பார்த்துக்கிட்டோம்னா வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் அந்த காலத்தில் வந்து he used to race bike. எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அவனுக்கு வந்து கொஞ்சம் காசு வேணும் பைக் ரேசிங் ஸ்பான்சருக்கு அப்படின்னு சொல்லி, அண்ட் we had அம்மா had given him, and they were here in our house for very many times. and இங்க ரோட்ல வெளியில கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். அவருடைய the graph, the growth I have actually seen. and ரெண்டே பேர் என் வாழ்க்கையில வந்து அந்த கிராஃப் அப்படி கிரவுண்ட் லெவல் to where they are. ரெண்டு பேர். ஒன்று மனோ சார் சிங்கர். அவர் வந்து சக்கரவர்த்தி சாருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற காலகட்டத்தில இருந்து நான் அப்பப்போ ரெக்கார்டிங் போகும்போது அப்பாவுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் சைக்கிளில் தான் ரெக்கார்டிங் வந்துட்டு இருப்பாரு. அப்புறமா ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாரு, அப்புறமா வந்து ஒரு கார் வாங்கினாரு. அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சியை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அஜித் அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் nowadays when I see him, இப்போ ரீசெண்டாக அந்த விவேகமுடைய ட்ரெய்லரும் பார்க்கும்போது I see that he has grown leaps and bounds, and the sky is the limit for the man. நிறைய பேர் என்ன கேட்கறது என்னன்னா வந்து அப்பாவுடைய உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஆனஸ்டா சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து அவர் பாட்டு கேட்டே வளர்ந்துருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு சாங் அப்படின்னு செலக்ட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு சின்ன வயசுல அவர் பாடின பாடல்களும் எனக்கு ஞாபகம் இருக்கு, மியூசிக்கோட ஞாபகம் இருக்கும். அண்ட் அப் டு டேட் இப்போ பாடிட்டு இருக்கிற சாங் ஒருவேளை நான் கேட்கலன்னா தெரியாது, பட் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஐம் அ பிக் ஃபேன். நான் வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து நான் உங்க அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க தேங்க்யூ ஸோ மச்னா சொல்ல முடியுமே தவிர நான் வந்து போய் இல்லைங்க உங்களை விட நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இத்தனை ஒரு 30,000 சாங்கு 40,000 சாங்கு 50,000 சாங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கணக்கு என்னன்றது யாருக்குமே இன்னும் தெரியாது. அது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் அத்தனை சாங்ல வந்து எந்த மொழியில எந்த பாட்டுன்னு செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த ஒரு தாட் ஒன்று வந்துச்சு, இந்த வேர்ல்ட் டூரை வந்து எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ தென் ஐ டிசைடட் தட் என்னுடைய ஃபேவரட் சாங்ஸை வந்து நான் வந்து ஐ வாண்டட் டு present on stage. So that is where the whole song list concept வந்து எனக்கு கிடைச்சது. So இப்போ வேணும்னா I can give a list of the songs that we had performed so far. ஏன்னா கிட்டத்தட்ட like I said 800 to 1000 songs. அதுல கூட ஒரு சிலது வந்து செலக்ட் பண்ணணும்னா கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். You can say ராஜா சாருடைய ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட ஒரு சாங் ரோஜா ஒன்று உள்ளங்கையில் பூத்தது அப்படின்ற ஒரு சாங் ஒன்று இருக்கு. MS விஸ்வநாதன் சாரோடைய இது குழந்தை பாடும் தாலாட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டோம்னா வந்து வெறும் தமிழை மட்டும் வந்து ஒரு நாள் ஓட்டலாம் ஒரு லிஸ்ட் வச்சு. அண்ட் தென் தெர் இஸ் லைக் ஐ செட் ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா
ராஜநாகேந்திர சாருடைய சாங்ஸாக இருக்கட்டும், சத்யம் சாருடைய சாங்ஸாக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லைக் குறிப்பாக ஒரு சாங் 2 சாங் அப்படின்னு வந்து என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. எந்த ஷோவில் கேட்டாலுமே வந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ டு பின் பாயிண்ட் 1 or 2 சாங்ஸ். அப்பாவுடைய ஒரு சாங் இப்போ டப்புன்னு மைண்டில் தோன்றது அப்படின்னா வந்து சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சிகரம் படத்தில் வைரமுத்து சார் எழுதின ஒரு சாங் அப்பா மியூசிக்கில் எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ். எனக்கு அப்பா கொடுக்குற அட்வைஸ், ஒரு அப்பா ஒரு பையனுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்காத நாளே இருக்காது. அது ப்ரொஃபஷ்னலாக ஒரு சில அட்வைஸ் இருக்கும், பர்சனல் லைஃப்ல வந்து வேற மாதிரி அட்வைஸ் இருக்கும். பட் ஓவராலாக அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து பி கிரவுண்டட், ரெஸ்பெக்ட் எனிபடி ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அவங்க வந்து வயசில் சின்னவங்களாக இருந்தாலுமே சரி, இல்லை ப்ரொஃபஷ்னலில் நம்மளை விட கம்மியாக இருந்தாலுமே சரி, வந்து அது அவங்கள வந்து எப்படியும் எடை போடக்கூடாது. இன் பார் இல்லைன்னா கூட வந்து நம்மளை விட ஆல்வேஸ் அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 steps உசத்தி அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மிகப்பெரிய அட்வைஸ் அவர் எனக்கு கொடுத்தது. இது வரைக்குமே அந்த மாதிரி தான் ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து இருக்கேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, இன்னும் ஃபியூ லைஃப் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய அட்வைஸ் அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்கு. As far as my future plans are concerned, production is my core competence. எனக்கு வந்து பிடிக்குங்கிறத விட வந்து எப்படி ப்ரொடக்ஷனை நடத்துறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப தெரியும். இதில் வந்து காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணணும், எவ்வளோ சிக்கனமாக படம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கதைக்கு வந்து என்ன தேவை அந்த விஷன் எனக்கு இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது டைரக்டர் வராரு, இது ஃபர்ஸ்ட் படம், அவர் வந்து ஒரு கதை சொன்னார் அப்படின்னா வந்து அவருடைய பேக்ரவுண்டை நான் பார்க்க மாட்டேன். பட் அந்த கதை வந்து எந்த அளவுக்கு வந்து அது கிளியராக இருக்கும் படத்தில் எடுக்கும்போது வந்து ஆன் செல்லுலாய்ட் ஹவு சொல்ல வர்றதை வந்து கரெக்டாக சொல்ல முடியுமா இந்த கதையை வச்சுன்னு பார்ப்பேன், அந்த டைரக்டர் வச்சு கிடையாது. ஏன்னா அந்த 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 பேப்பர் ஒர்க் வந்து அந்த கிளியராக இருக்குது, அவர் நரேட் பண்ணுறது கிளியராக இருக்குன்னா he has a vision that the movie is going to go in a particular way. அந்த விஷனை வந்து என்னால் டேப் பண்ணக்கூடிய வந்து ஒரு ஸ்கில் நானாக டெவலப் பண்ணிக்கிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஐ எம் ஏபிள் டு டூ தட். ஸோ அந்த கதைக்கு வந்து என்ன காஸ்டிங் தேவைப்படும், என்ன கேஸ்டிங் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ஐ எம் ஏபிள் டு கேஜ். தட் இஸ் மை கோர் காம்படன்ஸ். அண்ட் எஸ், டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் படங்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். எந்த மாதிரி படங்கள் எப்போ பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்போது இன்னைக்கு என்னால் சொல்ல முடியல. பட் டெஃபினட்டாக அந்த ஒரு சாலிடான ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் சிங்கிங் இஸ் கன்சர்ன்ட், நான் ரிட்டையர்மெண்ட் இன்னும் எடுக்கல, ஐ எம் ஸ்டில் சிங்கிங். வர்ற வாய்ப்புகளை பற்றி இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடணுமா, அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடணுமா அப்படின்றது கிடையாது. எனக்குன்னு இது வரைக்குமே வந்து நல்ல பாடல்கள் தான் வந்துட்டு இருக்கு. என்ன ஒரு ட்ராக் ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு மக்கள் சொல்கிறது இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் 75-80% என்னுடைய சாங்ஸ் எல்லாமே வந்து வெரி குட் சாங்ஸ் அண்ட் ஓரளவுக்கு ஹிட்டான பாடல்கள் தான் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். எல்லா பாட்டுமே நானே பாடணும் அப்படிங்கிறது கிடையாது. தேர் ஆர் bigger and better qualified singers nowadays. I enjoy listening to music. I enjoy listening to all of those people and all of the new music directors எல்லாமே. So எனக்குன்னு வர்ற பாடல்கள் எனக்கு வந்துச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டேஜ் ஏறி பாடணும்னா ஐ எம் மோர் ஹாப்பி தென் இன் ரெக்கார்டிங்ஸ். ஏன்னா என்னுடைய ஒரு இப்போ அப்பாவுடைய பாடல்களாக இருக்கட்டும், இல்லைனா வேற மற்ற சிங்கர்ஸோடைய பாடல்களாக இருக்கட்டும், ஐ கிவ் மை ஃப்ளேவர் டு இட் அண்ட் ஐ என்ஜாய் தெம் த மோஸ்ட். அந்த பாடல்கள் ஸ்டேஜில் ஏறி பாடுறதுங்கிறது வந்து எனக்கு இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என் பாட்டு கூட நான் அவ்வளோவா பாட மாட்டேன். யாராவது என் பாட்டு கேட்டால் கூட இருங்க இந்த பாட்டு கேளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை பாடிட்டு அப்புறமா தான் வந்து லாஸ்ட்ல எங்கேயாவது என் சாங் ஒன்று போட்டுப்பேன். ஸோ ஐ thoroughly enjoy singing. அதுக்கு ஒரு பிளான் கிடையாது. பட் ப்ரொடக்ஷன் எஸ், பிளான்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் எது வந்து காங்க்ரீட்டாக இருக்கும், எது வந்து பக்காவாக வரும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு 6-7 monthsல வந்து எனக்கு தெரியும். இன்டர்வியூ மூலமாக நெட் டிவி 4 வியூவர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
By the way, don't forget to subscribe. Thanks for spending this time listening to my banter, and I hope you enjoyed or made you think. என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இதில், வெறும் என்னுடைய கதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ ஹோப் யூ heard my story and have a wonderful life, have a great year ahead, and God bless you all and be safe. Take care.